தமிழ்நாட்டில் எலெக்ஷன் டேட் என்னைக்கு ஆரம்பித்தாங்களோ அன்னிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பரபரப்புக்கும் ட்விஸ்ட்டுக்கும் பஞ்சமே இல்லாமல் நம்ம தமிழ்நாடு வந்து நகர்ந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் எலெக்ஷன் ஒன்று நடந்துச்சு அப்படின்னா ஏதோ ஒரு கட்சி ஜெயிப்பாங்க, அந்த கட்சி வந்து ஆட்சி அமைப்பாங்க, மக்கள் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்க சூழ்நிலை வந்து பாருங்கள், இத்தனை நாள் ஆகியும் வந்து அரசியல் வந்து அந்த பரபரப்பு சூழ்நிலை வந்து இன்னமும் வந்து மக்களை வந்து அந்த என்ன சொல்கிறது அந்த அந்த சூழ்நிலையை அவங்க வந்து வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் நம்ம நல்லா பார்க்குறோம் அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாஸ் ஃபேஸ்புக்கு, இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த யூடியூப், எக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அநாகரிகமான அரசியலை வந்து அவ்வளோ வந்து மோசமாக கொச்சையாக வந்து நடந்துட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சிக்கும் வந்து கருத்து மோதல் வந்து அந்த மாதிரி இருக்கிறது வந்து பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன அப்படின்னா, ஒரு தனிநபர் மீது வந்து கருத்தை வச்சு அதை வந்து என்ன சொல்கிறது கொச்சையாக பேசிட்டு இருக்கு. அதுலேயும் என்ன குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, பெண்கள் மீதான வந்து அந்த ஒரு வார்த்தையை வந்து அவ்வளோ வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது என்ன சொல்கிறேன், அவங்க அம்மா, அவங்க அக்கா, தங்கச்சி, மனைவி அத்தனை பேர்த்தையும் அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதை வந்து பார்க்கும்போது எவ்வளோ வந்து நமக்கு வந்து என்ன சொல்கிறது, இது அரசியலை இல்லை வேறு ஏதாவது இவங்க பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபீல் ஆகுது. அதாவது நாகரிகமான அரசியலை தாண்டி இது அநாகரிகமான அரசியல் வந்து ஒரு தனிப்பட்ட நபர் மீது அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு மோசம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு உயிரோடு இல்லாத எல்லா தலைவர்கள் மேலேயும் வந்து இவங்க வந்து அவ்வளோ வந்து மோசமான ஒரு இதை வந்து பேசுகிறாங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு தனிப்பட்ட கட்சியோ கிடையாது, இது வந்து எல்லா கட்சியும் தான் சேருது. அதாவது ஒரு கட்சி பேசுகிறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு கட்சி வந்து அவங்களோட நாகரிகத்தையும் தாண்டி அவங்க பேசுகிறாங்கும் போது இவங்களும் அதே அநாகரிகமான ஒரு செயலை தான் வந்து அவங்களும் கையில் எடுக்கிறாங்க. அரசியல்வாதிகள் வந்து அவங்களோட சுயநலத்துக்காக சில அமைப்புகளை வச்சு இந்த ஐடிவிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்கே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐடிவிங்கோட ஒரு மோட்டிவ் என்ன அப்படின்னா, மக்களை வந்து ஒரு அரசியல் பதப்பதிப்புக்குள்ளாரையும் வச்சுருக்கணும். அவங்க வேலையிலையும் சரி வேலை இல்லாமையும் சரி என்ன அப்படின்னா இந்த மூட்லேயும் அவங்க வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும், பரபரப்பாகவே வந்து இருக்கும். ஸோ இதை சார்ந்து தான் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு பொருளாதார ரீதியாகவோ இல்லை வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு அடுத்த கட்ட நகர் வந்து இவங்களுக்கு வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி அரசியல் சூழ்நிலை வந்து எப்படி அப்படின்னா, மக்களை ஒரு மூலதனமாக வச்சு இவங்க வந்து அதுவும் சோசியல் மீடியாஸை மூலதனமாக வச்சு இவங்க வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, போஸ்ட்டில் வந்து ஒரு 10 கமெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த 4 கமெண்ட் வந்து அந்த ஐடிவிங்கில் வந்து அந்த அன்னோன் என்ன சொல்கிற ஃபேக் ஐடி வந்து பண்ணியிருப்பாங்க. மீதி 6 பேர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொதுமக்கள். அதாவது என்ன அப்படின்னா, இந்த 4 ஃபேக் ஐடிவிங் போடுற கமெண்ட் பார்த்தீங்களா, அந்த கமெண்ட்டை வந்து இவங்க எடுத்து திருப்பி இவங்க வந்து மீதி 6 கமெண்ட் வந்து பொதுமக்கள் வந்து இவங்க இருக்காங்க. ஸோ அதனால் இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மக்களை வந்து இவங்க இந்த அரசியலுக்குள்ளார எடுத்துகிட்டு வந்து இவங்க அதை வந்து மூலதனமாக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா, சொந்த வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்து ஃபேமிலிஸோ இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறது ஒரு அதாவது இந்த ஒரு அரசியலுக்காக வந்து இவங்க வந்து விரோதம் வந்து ஏற்பட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து இங்கே கிரியேட் ஆகிட்டு இருக்குது. சரி, இவ்வளோ பரபரப்பு தான் நடக்குது, மக்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள், ஒரு நல்ல திட்டங்கள் இல்லை தொலைநோக்கு பார்வை ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எதுவுமே கிடையாது. ஸோ அடித்தட்டு மக்களுக்காக ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஏதோ ஒன்று உரிமைக்கு ஏதோ ஒன்று இருக்கா அப்படின்னு பார்த்தா அப்படின்னா எதுவுமே கிடையாது. டெய்லியும் ஒரு செய்தி வருது, ஒரு பரப்பு வரப்போகுது, ஒரு ட்விஸ்ட் வருது, இதுதான் வந்து போயிட்டு இருக்க ஒழிய ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு செயல் வந்து இங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா எதுவுமே கிடையாது. தமிழ்நாடு ஏதோ ஒரு திசையில் வந்து பார்த்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.